வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன் அண்ட் வெல்கம் டு AIMTN யூடியூப் சேனல். ஸோ யூனிட் 2ஓட 23rd கிளாஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட 3rd கிளாஸ். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கலெக்டரை ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு மட்டும் பார்த்துருந்தோம். அது ரொம்ப எலாங்கேட்டடாக இருந்துச்சு. தென் செகண்ட் கிளாஸஸ்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரோல்ஸ், மாவட்ட ஆட்சியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் அண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ஸோ இன் பர்டிகுலரா வந்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வர ஆஃபீஸர்ஸை மட்டும் பார்த்தோம், அதிகாரிகளை மட்டும் பார்த்தோம். வருவாய் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கிற இன் பர்டிகுலரா ஆஃபீஸர்ஸ் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணியிருக்கிற ஆஃபீஸஸ். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், தென் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அண்ட் பஞ்சாயத்து லெவல்ல ஆர் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து லெவல்ல டிஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அது வந்து ஆக்சுவலா இங்க மென்ஷன் ஆகல, பட் முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து ராஜ் கீழே வர ஒரு ஆர்கனைசேஷன். அதை வச்சும் கேட்கலாம், இதை கூடயும் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்ல வந்து விஏஓ, பிடிஓ அண்ட் டிஆர்டிஏ தான் பார்க்க போறோம், அலாங் வித் 7 to 8 கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வந்து, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் கீழே வந்து எங்களுக்கு சரியான புக்கு கிடைக்கல, இந்த பார்ட்டுக்கு இந்த பகுதிக்கு எங்களுக்கு சரியான ரெஃபரன்சஸ் மெட்டீரியல் கிடைக்கல, எங்களுக்கு கவர்னன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி புக்கு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு புக்குமே வந்து 100% சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணாது. நான் நிறைய சோர்சஸை ரெஃபர் பண்ணேன், ஆல்மோஸ்ட் சிமிலர். புதுசாக ஒரு புக்கை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த புது சேஞ்சு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அரௌண்ட் 80 to 90% சிலபஸை கவர் பண்ற ஒரு புக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு பை தமிழி பப்ளிகேஷன். ஸோ இந்த புக் தமிழி பப்ளிகேஷன் ஈவன் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பார்ட். இதோட செகண்ட் எடிஷன், ஆல்மோஸ்ட் செகண்ட் எடிஷன் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் எடிஷன் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஓல்டு எடிஷன். செகண்ட் எடிஷன் தான் இப்போ ரீசெண்ட் சிலபஸ் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க பை மோகன பிரிய சுந்தர். ஸோ இது வந்து குரூப் 1, குரூப் 2A மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணுது. ஸோ ரெஃபர் திஸ் புக். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸஸ்ல ஆல்மோஸ்ட் சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இன்னைக்கு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அசஸ்ட் ரீசன் வச்சு பிடிஓ, அதே மாதிரி விஓஓ, தென் டிஆர்டிஓட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருந்தோம். இந்த டைம் இந்த மாதிரி டைப்பும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம், அசஸ்ட் ரீசன்ஸை பேஸ் பண்ணி, இந்த டாபிக் பேஸ் பண்ணி. ஸோ பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர், பிளாக் டெவலப்மெண்ட்ன்றது இப்போ இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறமே இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி வரப்போ நான் ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், 1952 கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி. அதில் தான் இந்த பிளாக் டெவலப்மெண்ட்டை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஜென்ரலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். ஸோ 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இதை நடத்துறப்போ கொஞ்சம் உங்களுக்கு இன்டெப்தா சொல்லியிருப்பேன் எப்படி இந்த சிஸ்டம் வந்துச்சு. இன்னைக்கு சிலபஸ் இதை தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், செகண்ட் வந்து விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், மூணாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதனால இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து இன்ஸ்பெசிஃபிக்கா வந்து அது நம்ம பேசுறது எல்லாமே ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசியிருப்போம் செகண்ட் கிளாஸஸ்ல. தேர்ட் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பொலிட்டிக்கல் போஸ்ட்டையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் அதுக்குள்ள கிளாஸஸ்க்குள்ள போகலாம். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் போஸ்ட்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வில்லேஜ் பிரசிடென்ட், தென் வார்டு மெம்பர்ஸ். இதுதான் பொலிட்டிக்கலா வந்து வார்டு மெம்பர்ஸ் ஓட்டு போடுவீங்க, தென் வில்லேஜ் பிரசிடென்ட் ஓட்டு போடுவீங்க. அதே மாதிரி யூனியன் கவுன்சிலர், இதை வந்து 5000 கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. யூனியன் கவுன்சிலர்ஸ் ஓட்டு போடுவீங்க, மொத்தம் 4 ஓட்டு. நெக்ஸ்ட் யூனியன் கவுன்சிலர், 4வது ஓட்டு வந்து மாவட்ட கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 50,000 கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, 50,000 கவுன்சிலர்ஸ் சொல்லுவாங்க. நான் ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற நபர் ஓட்டு போட்டீங்கன்னா 4 ஓட்டு போடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வார்டு மெம்பரு, நெக்ஸ்ட் வில்லேஜ் பிரசிடென்ட், தென் ஒன்றிய வார்டு மெம்பர்னு சொல்லுவாங்க, ஆறு ஒன்றிய கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் மாவட்ட கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பேருக்கு ஓட்டு போடுவீங்க. இதை வந்து டைரக்ட் எலெக்ஷன் ஆஸ் பர் த 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இவங்கெல்லாம் சேர்ந்து இன்டைரக்டா ஓட்டு போடுவாங்க, மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க. மாவட்ட கவுன்சிலர்ஸ்
இப்போ விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா 28 மாவட்ட கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். அவங்க தான் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மாவட்ட ஒன்றிய குழு பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். அதே மாதிரி 5000 கவுன்சிலர்ஸ்லாம் சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு 32 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சேர்மனை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் யாருன்னா ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஒரு பிளாக்குக்கும் இத்தனை பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க தான் யாருன்னா ஒன்றிய சேர்மன் சொல்லுவாங்க. ஸோ ஒன்றிய ஊராட்சி குழு பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க. சேர்மன்னா பெருந்தலைவர். ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி குழு பெருந்தலைவர். இது எல்லாமே பொலிட்டிக்கல் போஸ்டிங் நம்ம பேசுறது எல்லாமே. அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங் இருக்கும் இல்லையா, அதான் டிஆர்டிஏ, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஆக்சுவலா இதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் சேர்ந்து வரும். இந்த போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் சேர்ந்து வரும். அந்த ஒன்றிய லெவல்ல ஒன்றிய கவுன்சிலர் இன்டைரக்டா பண்ற ஒன்றிய சேர்மன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் தான் என்னன்னா பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இருக்கிற ஆஃபீஸர் தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இந்த மூணோட ரோல் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த போஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்தது எதுல பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டியில பார்த்தோம். இந்த ரோல் எல்லாம் நம்ம இப்போ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பிளாக்னா என்ன, இப்போ டிஸ்ட்ரிக்ட்னா என்னன்றத, டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஒரு ஒரு என்டிட்டி எப்போ இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா லார்ட் வெல்லஸ்லினால 1781 1781 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிளாக் ஒரு என்டிட்டி எப்போ நம்ம ஃபெமிலியரைஸ் ஆகி இந்தியாவில் அதை பத்தி நடத்த ஆரம்பிச்சோம்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து பஞ்சாயத்து ராஜ் நடத்துறப்போ 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடத்துறப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 1972 சமூக மேம்பாடு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஸ்கீமை ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர்ஷிப் கீழே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கீழே தான் ஒரு ஒரு கிராமத்தையும் வந்து பிளாக்கா நாங்க டெவலப் பண்றோம். கம்யூனிட்டி சிடிபின்னு சொல்லி பிளாக்கா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கிராமத்தை ஒரு தனி கிராமமா பிரிக்காம ஒரு பிளாக் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பிளாக்கா பிரிச்சு அந்த பிளாக் வைஸ் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணது தான் அந்த பிளாக்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ பர்டிகுலரா டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கா 1952 பிளாக்கா பிரிச்சு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா முன்னாடி நமக்கு பஞ்சாயத்து ராஜும் கிடையாது, முனிசிபாலிட்டியும் கிடையாது. ஸோ இந்த தீஸ் பிளாக்ஸ் வேர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த வில்லேஜஸ். அதாவது கிராமத்தோட நேரடி தொடர்புல இருந்து வளர்ச்சிக்காக பாடுபடுற ஒரு 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 என்டிட்டி எதுன்னா கேட்டோம்னா பிளாக் டெவலப்மெண்ட் தான். ஸோ பிளாக் டெவலப்மெண்ட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இப்போ பிடிஓட மீட்டிங்கு, வில்லேஜ் பிரசிடென்ட்டோட மீட்டிங் இதெல்லாம் என்கேஜ் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டைரக்டா மக்கள் கூட சேர்ந்து மக்களோட குறைகளை கேட்டு மக்களோட வெல்ஃபேர் மெஷர்ஸ், அதே மாதிரி சமூக சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அதே மாதிரி திட்டங்கள் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், டைரக்டா மக்களோட இறங்கி மக்களுக்கு என்ன தேவைன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எந்தெந்த போஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஏஓ அண்ட் ஃபாலோட் பை பிடிஓ. நெக்ஸ்ட் இந்த பிடிஓக்கு ஒரு இஓ அடிஷனலா வந்து இஓ ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இஸ் அசிஸ்டட் பை எக்ஸிகியூட்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், இஓன்னு சொல்லுவாங்க. ஒரு பிடிஓ ஆஃபீஸுக்கும் அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு இஓ இருப்பாங்க. எப்படி தாசில்தாருக்கு ஆர்ஐ இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பிடிஓக்கு வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி இதுல பர்டிகுலரா இவங்களோட ஜாப் ரோல்ஸ் என்ன இருக்கும்னா 73வது சட்ட திருத்தத்திலையும் 74வது சட்ட திருத்தத்துக்கு கீழேயும் வந்து நிறைய ரோல்ஸ் இருக்கு இல்லையா. அதாவது பஞ்சாயத்து ராஜ் லிஸ்ட் பர்டிகுலரா வந்து 243G, இதுக்கு கீழே 29 ஐட்டம்ஸ் இருக்கும் பஞ்சாயத்து ராஜ் லிஸ்ட். அதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல முக்காவாசி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு வரும்னா பிடிஓக்கு வரும், பிளாக்குக்கு வரும். ஸோ பர்டிகுலரா விவசாயம், வேளாண்மை, அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பப்ளிக் ஹெல்த், இதை பர்டிகுலரா வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்பெஷலிஸ்டா வந்து இருப்பாங்க. யூஸ்வலா பிடிஓ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒர்க்கை வந்து இந்த மாதிரி ஃபீல்டு பேஸ்டு ஒர்க் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, ஸ்கீம்ஸ் பேஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பிடிஓ ஆஃபீஸர் இஸ் சர்க்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அங்க வந்து சர்க்கிள்க்கு வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார் கீழே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வராங்களே, அதே மாதிரி பிடிஓ ஆஃபீஸர் வந்து சர்க்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வட்டார வளர்ச்சி அலுவலர். இது ஏன் அப்படி இந்த மெயின்
மெயின் கண்டென்ட்குள்ள பேசுறாங்கன்னா ஒரு ஒரு பிளாக்கு கீழே ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கலெக்டர் ரிப்போர்ட் பண்ற ஒரு ஆஃபீஸர், அதனால சர்க்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் இஸ் டெசிக்னேட்டட் அஸ் அ கமிஷனர் இன் த பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். ஸோ பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில ஆணையரா வந்து யாரை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்கன்னா பிடிஓவை. ஏன் இதை கமிஷனர் அப்படின்னா, இதை முன்னாடி உங்களுக்கு சொன்ன 2 யூனியன் கவுன்சில் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் யூனியன் கவுன்சில் இருக்கு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் இருக்கு. சாரி, ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ பஞ்சாயத் யூனியன் கவுன்சில், அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுக்கு வந்து யார் சேர்மனா இருப்பாங்கன்னா யூனியன் சேர்மனா இருப்பாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் யூனியன் கவுன்சிலுக்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருப்பாங்க. அதுக்கு வந்து யார் அசஸ் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அசஸ் பண்றது டைரக்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் as well as டிஸ்ட்ரிக்ட் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதுக்கு வந்து யார் இருப்பாங்கன்னா பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர். இவங்க அதுக்கு அசஸ் பண்ணுவாங்க. கமிஷனரா டெசிக்னேட் ஆயிருப்பாங்க. அவங்க தான், அதாவது ஒன்றிய சேர்மன், ஒன்றிய குழு சேர்மன் வந்து ஏதாவது பாலிசி மேக்கிங் பண்ணலாம்னு சொல்லி பண்ணாங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது, அது செயலாக்கத்துக்கு கொண்டு வர்றது வந்து இவர் தான், பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலோட கமிஷனர். அதே மாதிரி பிடிஓக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்கு, 2 முக்கியமான பணிகள் இருக்கு. ஒன்று வந்து அலுவலகத்தோட தலைவர். பிடிஓ பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர்ன்றது அந்த பிளாக் டெவலப்மெண்ட்டுக்கான தலைவர். நெக்ஸ்ட் வந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு செயலாளராகவும் செயல்படுவார். செக்ரட்டரி டு த பஞ்சாயத்து யூனியன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸ் கீழே மொத்தமாக ஒரு 70 பஞ்சாயத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 70 அவ்வளோ அதிகமாக வராது, எக்ஸாம்பிளுக்காக சும்மா சொல்றேன். 70 பஞ்சாயத்துக்கு யூனியனுக்கும் செக்ரட்டரியா யார் இருப்பாங்க? செக்ரட்டரினா ஃபைனலா வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன்ல யார் இருப்பாங்கன்னா பிடிஓ ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் லுக்ஸ் ஆஃப்டர் ஒர்க் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ தினதோறும் இருக்கிற அந்த வேலைகள் இருக்கும் இல்லையா, டே டு டே ஒர்க் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், விவசாயிகளுக்கான ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி மாடுகள் பேஸ் பண்ணியிருக்க ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த டே டு டே ஆஃபீஸர்ஸ் ஒர்க்ஸையும் பிடிஓ ஆஃபீஸர் வந்து அவங்களோட கேட்டகரி கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து coordinates various technical functions, block as well as several development program. Technical functionsனா என்னன்னா, மோஸ்ட்லி இப்போ கலெக்டர் என்ன பண்ணீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்றதை மட்டும் தான் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்துல இத்தனை அடிக்கு வந்து பைப்பு போடணும், தண்ணி வசதிக்காக, குடிநீர் வசதிக்காக இவ்வளவு அடி பைப் போடணும், ரோடு போடுறதுல இத்தனை இடத்துக்கு போடணும்னு சொல்லி இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் டீல் பண்றது. ஒரு ஸ்கீம்ல டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் இன்வால்வ் ஆகிற ஒரு ரோல் தான் பிடிஓ ரோல். அண்ட் இஸ் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த பஞ்சாயத்து யூனியன். ஒரு பஞ்சாயத்து யூனியனோட சிஇஓன்னு சொல்லுவாங்க இவர். முன்னாடி ஜிஓ ஆஃப் ஜில்லா பரிஷத்ன்றது வேற, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க. இது வந்து பஞ்சாயத்து யூனியனோட சிஇஓன்னு யாருன்னு கேட்டா பிடிஓ தான். அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் வேரியஸ் ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் அண்ட் இட்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி. நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து ராஜ் நடத்துறப்ப சொல்லியிருப்பேன், கிராம சபையில வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க, ரெசல்யூஷன்ஸ் நிறைவேற்றுவாங்க. அந்த ரெசல்யூஷன் யாருக்கு போகும்னா பிடிஓக்கு போகும். அந்த பிடிஓ தான் அந்த ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் அத்தாரிட்டி எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், பட் பிடிஓ தான் அந்த இன்டர்மீடியட் லெவல்ல, பிளாக் லெவல்ல இருக்கிற பர்சன்ஸ். அதே மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ இதுல பர்டிகுலரா வந்து நிறைய அதன் நிலைக்குழுக்களின் தீர்மானத்தை நிறைவேற்றுறது யார் அப்படின்னா பிடிஓ தான் நிறைவேற்றுவாங்க. சூப்பர்வைஸ் பஞ்சாயத்து இந்த பிளாக். ஸோ ஒரு பிளாக்கு கீழேயும் பல பஞ்சாயத்து இருக்கும். அந்த ஒன்றியத்து கீழே இருக்கிற பஞ்சாயத்தை சூப்பர்வைஸ் பண்ற டாஸ்க் யாருதுன்னா பிடிஓட டாஸ்க். அதே மாதிரி இஷ்யூஸ் நோட்டீஸ் ஃபார் த மீட்டிங் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் அண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். ஸோ பர்டிகுலரா மீட்டிங்ஸ், நிறைய மீட்டிங்ஸ் நடக்கல, இன்க்ளூடிங் கிராம சபா. இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்றியத்துல இத்தனை பஞ்சாயத்துக்கு வந்து நான் பஞ்சாயத்து தலைவருக்கு நான் மீட்டிங் வச்சிருக்கேன், நீங்க கட்டாயம் கலந்துக்கணும். இந்த மாதிரி புதுமை பெண் திட்டம் இல்லைன்னா வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தின அவேர்னஸ் புரிதலை வந்து நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க அப்படின்ற மாதிரி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றது. அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டிங் கமிட்டிஸோட மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றதெல்லாம் நோட்டீஸ் பண்றது யாருன்னா இவங்க தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க.
எப்படி வந்து கவர்னர் வந்து அசம்பிளிக்கு மீட்டிங்க்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுக்கு நோட்டீஸ் இவங்க தான் கொடுப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் த ப்ரொசீடிங் ஆஃப் த மீட்டிங்ஸ். இப்போ கிராம சபை கூட்டத்திலிருந்து பல மீட்டிங்ஸ் நடக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து பிஓ வந்து இவங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்ஸோட ரெக்கார்ட் அண்ட் எவிடன்ஸ் எல்லாமே பிடிஓ தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட் இன் த டெலிபரேட் ஆஃப் யூனியன் வித்தவுட் ஓட்டிங் ரைட். அதாவது எந்த பஞ்சாயத்து யூனியன்ல வேணா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கிராமத்துலயும் கிராம சபா நடக்குதுன்னா எல்லா கிராம சபா மெம்பர்ஸ்க்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். அந்த கிராம சபையில இருக்கிற மெம்பர்ஸ் இவர் வந்து எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இது முக்கியமான ஒரு பார்ட். He executes all plan and program approved by the appropriate authorities. So for example, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறாங்க, இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லி டைரக்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கீம்ஸ் வரப்போ அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதை ஃபாலோ பண்றது, ஃபீட்பேக் கலெக்ட் பண்றது எல்லாத்தையுமே யார் பார்த்துப்பாங்கன்னா வீடியோ பார்த்துப்பாங்க. He inspects the financial position of panchayat within the block. ஸோ ஒரு ஒன்றிய லெவல்ல நிதி நிலையை வந்து ஆய்வு செய்யற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிடிஓக்கு இருக்கு. He supervise and controls the other officers staffs of the பஞ்சாயத்து யூனியன். இதுக்கு கீழே விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டை சூப்பர்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் பண்றது. நீங்க பண்ணது சரி கிடையாது, உங்கள்கிட்ட வந்து டெத் சர்டிபிகேட் வாங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் 200 ரூபா வாங்கியிருக்கீங்க, நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்றது, அத்தாரிட்டைஸ் பண்றது எல்லாமே யார் கண்ட்ரோல் இருக்குன்னா பிடிஓ, அவர் கீழே இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ பிடிஓ முடிஞ்சிச்சு, பிளாக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஆஃபீஸர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பிஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் பிளாக் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து கிராமம், நெக்ஸ்ட் இருக்கிற கடைசி ஸ்லாட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தோம், நெக்ஸ்ட் வில்லேஜ். இதுதான் 3 டயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி கீழே, பஞ்சாயத்து ராஜ் கீழே வந்து 3 டயர் சிஸ்டம். இதுதான் 3 அடுக்கு நிர்வாகம் என்றதுதான் டிஸ்ட்ரிக்ட், பிளாக் அண்ட் வில்லேஜ். ஸோ லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர். முன்னாடி நம்ம ரெவன்யூல நம்ம பார்த்தப்போ டிஸ்ட்ரிக்ட் கீழே என்ன நம்ம பார்த்தோம்னா ரெவன்யூ டிவிஷன்ஸ் பார்த்தோம், ரெவன்யூ டிவிஷன்ஸ். அதுக்கு கீழே வந்து தாலுக் பார்த்தோம், தாலுக் கீழே சர்க்கிள் பார்த்துருக்கோம், அதை தெஷில் தாலுக் ஆர் சர்க்கிள் பார்த்தோம். அந்த ஆங்கிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், பிளாக், ஒன்றியம் மற்றும் கிராமம். ஸோ கிராமன்றது தான் லோவஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிசிக்கல் பர்பஸ். ஸோ சின்ன ஒரு பகுதி இருக்கிறதுலே, இந்தியாவில் சின்ன பகுதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தான். இதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோட பேர் தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாகி அலுவலர், விஓன்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. இது வந்து குரூப் 4 அண்ட் விஓஓ எக்ஸாம்னு சொல்லுவாங்க. குரூப் 4ஓட கம்பைன் பண்ணி நடக்கிற ஒரு எக்ஸாம் தான் இந்த விஓஓ எக்ஸாம். ஸோ இட்ஸ் அ பேசிக் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனரி. ஸோ அதாவது இந்தியாவில் கடைசி சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான். ஸோ அதோட ஆஃபீஸர் தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பஞ்சாயத்து யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத்து யூனியனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ ஒரு விஓக்கு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அசிஸ்டன்ட் யார் இருப்பாங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து அசிஸ்டண்டா இருப்பாங்க. மெயின் ஃபங்க்ஷன்ஸ், இந்த கிராம நிர்வாகிக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் டு த வில்லேஜ் ரெவன்யூ அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தென்னமாதேவின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமத்தோட லேண்ட் இருக்கிற அதுல வந்து ஒரு 10,000 ஏக்கர் இருக்குன்னா அந்த ஏக்கரோட லேண்டோட ரெக்கார்ட்ஸ், இந்த நிலம் யாரோடது, அந்த நிலம் யாரோடது, அந்த பட்டா யாரோடது, சிட்டா யாரோடதுன்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அதை ப்ரிப்பேர் பண்றது, மெயின்டைன் பண்றது இவங்களோட தான். இன்கேஸ் யாராவது ஒரு ஏல இருந்து பி, இப்போ என்கிட்ட இருக்க சொத்தை வந்து இன்னொரு பர்சன் வாங்குறாங்கன்னா அந்த எவிடன்ஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது, அஸ் வெல் ப்ரிப்பேர் பண்றது ஒரு டாஸ்க். அதே மாதிரி வில்லேஜ் ரெவன்யூ, ஸோ வருவாய், கிராமத்திலிருந்து வருவாயை ரெக்கார்ட் பண்றது, மெயின்டைன் பண்றது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து டாக்ஸ் கலெக்ஷன். ரெண்டாவது வந்து வரி வசூலிக்கிறது. ஸோ நில வருவாய், மர வரி மற்றும் பிற அரசு செலுத்தும் வேண்டிய நிலுவையில் இருக்கிற தொகை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண வேண்டியது யாரோடதுன்னா பிஓட வேலை. ஸோ டாக்ஸ் கலெக்ஷன் செகண்ட் டியூட்டி.
ஃபர்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, ரெண்டாவது வந்து டாக்ஸ் கலெக்ஷன், வரியை வந்து வாங்குறது, நில வரி, அதே மாதிரி மரம் சேர்ந்த வரி, இது மாதிரி இப்போ வாட்டர் டாக்ஸ், இந்த மாதிரி பல டாக்ஸஸ் இருக்கும், வரிகள் இருக்கும். அந்த வரியெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா விஓவோட டியூட்டி. மூணாவது வந்து ரிப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா இது வில்லேஜ் விஓவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இறந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கிராமத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா அது பப்ளிக்கா அனௌன்ஸ் மீன்ஸ் மோளை வச்சு மோளை அடிச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு டெத் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து எங்கெங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் தான் ரிப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பர்டிகுலரா வந்து என்னென்னலாம் ஒரு கிராமத்துல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, பர்டிகுலரா விஓ வந்து என்ன பண்ணுவார்னா, விஓ வந்து பிடிஓக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். பர்டிகுலரா அன்நேச்சுரல் டெத், அவர் நல்லா தான் இருந்தார், திடீர்னு இறந்து போயிட்டாரு. அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறப்போ பெரிய இஷ்யூ ஆகும். ஆக்சுவலா என்னன்னா, இப்போ சும்மா இருந்த நபர் செத்து போயிட்டார் அப்படின்னா அது உண்மையிலே இறந்துட்டாங்களா இல்லை யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்ற ஒரு என்கொயரி வரும் ஆக்சுவலா. அதனால அன்நேச்சுரல் டெத்து, கேஷ் ஃப்ளூயிடு, ஜாதி கலவரங்கள் வரும்போது, அதே மாதிரி அப்ஜெக்ஷனபிள் என்கோரேஜ்மெண்ட், திடீர்னு வந்து ஒரு நிலத்தை வந்து கையகப்பட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான இஷ்யூஸ், அத்துமீறல்கள் போன விஷயங்கள் எல்லாத்தையுமே யார் யூஸ்வலா ரிப்போர்ட் பண்ணுவோம்னா விஓ வந்து பிடிஓக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சர்டிபிகேட் டு த ஃபார்மர்ஸ். இப்போ கிசான் கிரெடிட் கார்டுல இருந்து பல ஸ்கீம்ஸ் இருக்கு, பர்டிகுலரா விவசாயிகளுக்கு. அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து இந்த ஸ்கீம் கீழே நீங்க வருவீங்க, இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுக்கறதும் யாரோட வேலை அப்படின்னா விஓட வேலை. அதே மாதிரி என்கொயரி அண்ட் பெட்டிஷன்ஸ். ஸோ பர்டிகுலரா வந்து பெட்டிஷன்ஸ், இப்போ கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், இந்த கிராமத்துல வந்து கிராம சபையே நடக்க மாட்டேங்குது, நீங்க நிலநாட்டுங்க அப்படின்னு கொடுக்குறப்போ அந்த மனு பிடிஓ வந்து விஓக்கிட்ட வரும். இன்கேஸ் விஓவே தப்பு பண்ணாருன்னா பிடிஓ என்கொயர் பண்ணுவாங்க. ஃபர்தரா அந்த பெட்டிஷன் எடுத்துட்டு போய் விஓ வந்து என்கொயர் பண்ணுவாங்க, ஏன் அங்க நடக்க மாட்டுறது. ஆக்சுவலா கிராம சபை கூட்டம் வந்து இவரோட அனுமதி இல்லாம நடக்காது, இவரோட அனுமதி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன், ஜெனரல் பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா இவங்க தான் அந்த பெட்டிஷனை என்கொயர் பண்றது, என்கொயர் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் வந்து பிடிஓக்கும் அதுக்கு மேல வந்து கலெக்டருக்கும் கொடுப்பாங்க. அண்ட் டியூரிங் த நேச்சுரல் கெலாமிட்டிஸ், ஸோ ஒரு இடத்துல ஒரு பயங்கரமா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், இல்ல நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இயற்கை பேரிடர் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த ஊர்ல போய், அந்த கிராமத்தோட ஃபர்ஸ்ட் பர்சன் அதிகாரி போய் நிக்க வேண்டிய அதிகாரி யாருன்னா விஓ தான். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். எப்படி டெத் சர்டிபிகேட்ல இருந்து நிறைய சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுக்கு மெயின் அதிகாரி விஓவோ, அதே மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டி, வெள்ளம் வந்தாலும் சரி, மழை வந்து அதிகமா அடிச்சுட்டு பயிரெல்லாம் வீணா போனாலும் சரி, எர்த்குவாக் வந்தாலும் சரி, இந்த மாதிரி செனாரியோல நேச்சுரல் கெலாமிட்டி செனாரியோல ஃபர்ஸ்ட் போய் அந்த கிராமத்துக்கு நிக்க வேண்டிய நபர் யாரு அப்படின்னா விஓ தான். அத மாதிரி இந்த மாதிரி இந்த கிராமத்துல நடந்துச்சுன்னு சொல்லி பிடிஓக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பண்ணி அதுக்கான ரீஹபிலிட்டேஷன் மெஷர்ஸ். ஸோ ரீஹபிலிட்டேஷன், இந்த ஊருக்கு இது தேவை, அதெல்லாம் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மறுவாழ்வு பேஸ் பண்ணியிருக்க நடவடிக்கைகள்லாம் பிடிஓ கிட்ட ரிப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியது யாரோட கடமைன்னா விஓவோட கடமை. நெக்ஸ்ட் டேட்டா கேதரிங். டேட்டா கேதரிங்னா ஃபீல்டு லெவல்ல போய் டேட்டா கேதர் பண்ணுவாங்க. இப்போ இது யூஸ்வலா கிராம சபாவும் விஓவும் சேர்ந்து எடுக்கிற மெஷர் தான். கிராம சபையும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரும் சேர்ந்து எடுக்கிற மெஷர்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து பிலோ பாவர்ட்டி லைன், பர்டிகுலரா இந்த ஆப்ஷன்ஸ் கீழே யாரெல்லாம் வந்து பிலோ பாவர்ட்டி லைன், பாவர்ட்டி கீழே, வறுமை கோட்டு கீழே யாரெல்லாம் வாழறாங்க, அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கான ஸ்கீம்ஸ். ஏன்னா சர்டன் ஸ்கீம்ஸ், இப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா, அதே மாதிரி சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிலோ பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி யார் வறுமை கோட்டு கீழே வராங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், ப்ரீ ஃபேர் ஷாப் ஆர் ரேஷன் ஷாப், அந்த ஷாப்ல யார் யாருக்கெல்லாம் என்ன கொடுக்கணுன்றதெல்லாம் கேட்டகரைஸ், சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது, டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டியது யாரோடதுன்னா விஓவோட வேலை. அதே மாதிரி அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர், கொத்தடிமை தொழிலாளர்களை, கொத்தடிமைத்தனத்தையும் அந்த கொத்தடிமை தொழிலாளர்த்தனத்தையும் ஒழிக்கிறதுக்கு முக்கியமான பகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா விஓக்கு இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் டியூட்டிஸ் நம்ம முன்னாடியே நான் ஜென்ரலா சொல்லியிருப்பேன், எலெக்ஷன் டியூட்டிஸ் வந்து ஒரு ஸ்டேஜஸ்லயும் ஒருத்தவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு கிராமத்துல எலெக்ஷன் டியூட்டியை பார்க்க வேண்டியது, போலிங் பூத்து
during the elections, polling booth and arrangement of polling booth during the elections, election duty பார்க்க வேண்டியது யாரோட டியூட்டினா விஓட டியூட்டி. ஸோ இதான் அந்த ஹைரார்கி. இந்த பஞ்சாயத்து யூனியன் முடிச்சாச்சு, வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கிற பிடிஓ அண்ட் விஓ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அத்தாரிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அது ஆக்சுவலாக இந்த போஸ்ட் எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 1999 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. ஏன் அதுக்கு முன்னாடி கிடையாது அப்படின்னா 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம்ன்றது முன்னாடி கிடையாது. அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் தேவை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருந்தாதான் டீசென்ட்ரலைசேஷன், பர்டிகுலரா பதவி மீன் அதிகாரத்தை பிரித்து கொடுக்க முடியும், அப்பதான் நல்லாட்சி கொடுக்க முடியும்னு சொல்லி கிரியேட் பண்ண ஒரு போஸ்ட் தான் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, மாவட்ட ஊரக வளர்ச்சி நிறுவனம் ஆர் மத்தியம் சொல்லுவாங்க. 1999 கொண்டு வந்திருப்பாங்க. மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இது மட்டும்தான். ஸோ வறுமை ஒழிப்பு திட்டங்களை நிலைநாட்டுறதுக்காக டு இம்ப்ளிமெண்ட் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸ். ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்காக சில திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதை சரியா செயல்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது வந்து மல்டிபர்பஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதுல என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டி, பியர் குரூப்ஸ், இந்த மாதிரி பல பேர் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஏஜென்சி தான் இது டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. மோஸ்ட்லி இதுல வந்து இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பட் கம்போசிஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சேர்மன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இதை முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தலைவரா இருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மெயின் ஏஜென்சி வந்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஸோ டிஆர்டிஏ. இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னா ஆக்சுவலா இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதுல சேர்மன். அடிஷ்னலா அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அடிஷ்னல் கலெக்டர் இருப்பாங்க. அடிஷ்னல் கலெக்டர் ஆர் அசிஸ்டன்ட் கலெக்டர். இந்த அசிஸ்டன்ட் கலெக்டர் தான் டிஆர்டிஏ, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியை யூஸ்வலா வைஸ் சேர்மன் ஆர் வைஸ் பிரசிடென்ட்டா வந்து அந்த ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. கலெக்டர் கீழே அடிஷ்னல் கலெக்டர் இருப்பாங்க. அடிஷ்னல் கலெக்டர்ஸ் தான் அந்த டிஆர்டிஏ ஜாப் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னா எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அண்ட் எம்எல்சிஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஆர்டிஏல மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எம்பி, எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் த பேங்க்ஸ். ஏன் பேங்க்ல இருந்து வராங்கன்னா பல திட்டங்களை, வறுமை ஒழிப்பு திட்டங்களை வங்கி மூலயமா தான், பேங்க் மூலயமா தான் லோன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் த பேங்க்ஸும் இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. இதை வந்து கேள்வியா கேட்கலாம், யார் யாரெல்லாம் டிஆர்டிஏல மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல ஒன் அமங் த மெம்பர் அந்த இந்த மெம்பர்ஸும் இருப்பாங்க, லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மெம்பர்ஸும் இதுல இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதோட செயல்பாடுகள் என்ன? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ஷூரிங் நெசசரி லிங்க்வேஜஸ் டு சூப்பர்வைஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த பகுதி புரியறதுக்கு முன்னாடி நான் இது என்ன பண்ணுவாங்கன்றதை நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட கிடையாது, ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ மாநில திட்டக்குழு வந்து கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை யார் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன். யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா டிஆர்டிஏவோட சேர்ந்து. டிஆர்டிஏ இதுதான் ஆக்சுவலாக ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பர்டிகுலரா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒன்னொரு ரீஜன். இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிளாக் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிளாக், அதே மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிளாக். இது ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா ஒரு பிளாக் எடுத்து, ஒரு ஒன்றியத்தை எடுத்து மொத்தமா டெவலப் பண்ணுவாங்க. அங்க வறுமையை ஒழிப்பாங்க, நிறைய மெஷர்ஸ் எடுப்பாங்க. தமிழ்நாட்டுல எந்தெந்த பிளாக், நிறைய பிளாக் இருக்கு, நிறைய ஒன்றியங்கள் இருக்கு, எந்தெந்த ஒன்றியம்லாம் பூரா பெர்ஃபார்ம் பண்ணுதோ, ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதெல்லாம் எடுத்து டெவலப் பண்றது தான் ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து ஸ்கீமாவும் கேட்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவா கிடையாது, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் கொண்டு வந்தாங்க அது. இப்போ விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பிளாக் இருக்கும். திருவள்ளியில ஒரு பிளாக் ஒன்று, மேல்மலையில் ஒரு பிளாக் அப்படின்னு. இந்த மாதிரி ரெண்டு பிளாக் எடுத்து அந்த பிளாக்ல தேவையான வசதிகள் எல்லாமே பண்ணுவாங்க. இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட சேர்த்து என்ஜிஓ ஒர்க்கர்ஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், பிளஸ் சிவில் சொசைட்டி, பிளஸ் வாலண்டியர் குரூப்ஸ், பிளஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், மகளிரோட சுய ஒதுக்கு குழு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி டிஆர்டிஏ வந்து யார் கூடலாம் கோஆர்டினேட் பண்ணுவோம்னா டிபார்ட்மெண்டல் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
பர்டிகுலராக வந்து பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் விஓஓ, அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டட் அந்த பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பேங்க், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா எக்ஸாம்பிள் இப்போ எப்படி வந்து செக்ஸ் ரேஷியோவை டிஃப்ரென்சஸ் இருக்கு, கேர்ள் அண்ட் பாய் ரேஷியோஸ் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கு, எப்படி கம்மி பண்றது, ஸ்கூல்ல வந்து ட்ராப் ரேஷியோ அதிகமா இருக்கு, அதை எப்படி கம்மி பண்றது, இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடயும் டைப் வச்சு பண்ணுவாங்க, என்ஜிஓஸ் கூடயும் டைப் வச்சு பண்ணுவாங்க. இந்த ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிதான் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இந்த ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நிறைய டெக்னிக்கல் இன்வென்ஷன்ஸ் தேவை, அப்பதான் கம்மி பண்ண முடியும். ஸோ இதோட நான் அதை கனெக்ட் பண்ணி சொல்றேன். ஸோ மோஸ்ட்லி இந்த இதை பண்ற ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் வந்து பீரியாடிக்கா ரிப்போர்ட் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த ஃபோக்கஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஸ்டேட் பிளானிங் பண்றாங்க. இப்போ ஒரு ஸ்கீம் ரூரல் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தாய்மானவன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, வறுமை ஒழிப்பு திட்டம் தான். வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற ஒரு ஸ்கீம், அது தாய்மானவன் ஸ்கீம். ஸோ அதுக்கு யார் கொடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இல்லைனா எம்ஜி நரேகா ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எம்ஜி நரேகாவும் பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம் தான். அதுக்கு யாருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. இந்த மாதிரி ரிப்போர்ட் ஃபைனலா ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷனை, அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் யாருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் அத்தாரிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டெண்டட் பெனிஃபிஷியரிஸை ஐடென்டிஃபை பண்றது, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் பாப்புலேஷன்ல யார் வந்து புவர், யாரு ரிச், இந்த கேட்டகரியை ஃபர்ஸ்ட் பிரிச்சாதான் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியும். அண்ட் அதை பிரிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு எந்த ஸ்கீம் போகணுன்ற இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் டைரக்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து வரும். அந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. என்ஷூர் த பெனிஃபிஷரிஸ் ஸ்பெசிஃபிக்லி சர்டன் டார்கெட். ஸோ இன்டெண்டட் பெனிஃபிஷரின்னு சொல்லுவாங்க. ஸ்கீம் கீழே இன்டெண்டட் பெனிஃபிஷரின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டெண்டட் பெனிஃபிஷரி யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன், பிபிஎல் லைன் கீழே. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் ஆர் விமென் மட்டும். நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரனுக்கு தனி ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் பாஸு, சைக்கிள், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான். அண்ட் இதே மாதிரி வந்து ஓல்டேஜ் பீப்புள், ஓல்டேஜ் ஓஏபின்னு சொல்லுவாங்க. அதை போய் 30 வயசு நீங்கள் ஓஏபி கேட்டால் தரமாட்டாங்க. இதெல்லாம் ஒரு செலக்டட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான். அதான் இன்டெண்டட் பெனிஃபிஷரி. யார் உரிய பயனாளர்களுக்கு தேவையான ஸ்கீமை அவங்களுக்கு போய் சென்றடைதா இல்லையான்னு பார்க்கறது வந்து அவங்களோட ஜாப் தான். அதே மாதிரி ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்டேஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க போய் ஒரு ஸ்கூல்ல கட்டி அந்த ஸ்கூல்ல நிறைய புரட்சி செஞ்சு ரிஃபார்ம்ஸ்லாம் பண்றாங்கன்னா அந்த ஸ்கூலை கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பில்லோட சேர்த்து டிரான்ஸ்பரண்டா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமை கொண்டு வர்றதுக்கு டிஆர்டிஏ ஒரு முக்கியமான ஒரு பகுதியா செயல்படுது. ஸோ அவேர்னஸ் ரிகார்டிங் த ரூரல் டெவலப்மெண்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம். இப்போ ஒரு கிராமத்தோட வளர்ச்சிக்காகவும் சரி வறுமை ஒழிப்புக்கும் சரி நிறைய ஸ்கீம்ஸ்ல இருந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதி சந்தைன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரும். அதோட அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இவங்க தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ensure the accounts are properly maintained to assist the BPL line census and survey. அதே மாதிரி ஒரு பிபி பிலோ பாவர்ட்டி லைன் கீழே ஒரு சென்சஸோட ரெக்கார்டை வச்சு அனலைஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2021 எவ்வளோ இருந்தாங்க, 2026 எவ்வளோ குறைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி ரெக்கார்டையும் இந்த மாதிரி சர்வேவும் கண்டக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இவங்களோட டாஸ்க் தான். அதே மாதிரி கேரி அவுட் ரிசர்ச் அண்ட் எவாலுவேஷன் ஸ்டடீஸ் அபவுட் த ரூரல் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ஆராய்ச்சி, கிராமத்துப்புறத்து மேம்பாட்டு பற்றிய ஆராய்ச்சி மற்றும் மதிப்பீடு ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஒரு பகுதியாக டிஆர்டிஏ வந்து செயல்படுது ஆக்சுவலா. அதே மாதிரி இது விங் இருக்கு, டிஆர்டிஏ ஷுட் பொசஸ் 8 டிஃப்ரெண்ட் விங்ஸ். இந்த மாதிரி ஒரு பிரிவு வச்சிருப்பாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விங், சுய தொழில் விங், இதுக்கு கீழே நிறைய கைடன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி விமென்ஸ் விங், பெண்கள் பிரிவு, வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் விங், ஊதிய வேலைவாய்ப்பு பிரிவு, வாட்டர் ஷெட் விங், நீர்நிலை பிரிவு, இன்ஜினியரிங் விங், பொறியாளர் பிரிவு, அக்கௌண்ட்ஸ் விங், கணக்கு பிரிவு, அதே மாதிரி மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் விங், கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு பிரிவு, ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் விங், பொது நிர்வாக பிரிவு. இந்த மாதிரி பல விங் இருக்கு. இந்த விங்கோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டைமென்ஷனா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
வர ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட்ஸ் வருது. அந்த ஃபண்ட்ஸை வந்து தனித்தனி செக்டாரா டிவைட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அது எஃபிஷியண்டா இருக்கும். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விங் அப்படின்னா இப்போ சுய சுய தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ, ஒரு ஒரு கிராமத்திலே சுய தொழில் பண்றாங்கன்னா அந்த அதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு கீழே வந்து எவ்வளவு ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்ல ஃபண்ட்ஸ் கொடுக்க முடியலனாலும் டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிக்ல போய் நீங்க லோன் வாங்கிக்கோங்க, 1,00,000 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்ல சப்வென்ஷன் ஸ்கீம், அதை இன்ட்ரெஸ்ட்ல அது கவர்மெண்ட் கட்டுவாங்க, அந்த மாதிரி ஸ்கீம் வாங்கிக்கோங்க. ஃபர்தரா வேணுன்றப்போ 5,00,000 இவ்வளவு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் லோனா வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி விமென்ஸ் விங், மகளிர் குழுக்கான அசோசியேஷன். ஏன் இந்த விங் அப்படின்னா பர்டிகுலரா ஃபார் த அப்லிப்மெண்ட் ஆஃப் விமென் எம்பவர்மெண்ட்டுக்காக தனியாக கொண்டு வந்தது. அதே மாதிரி வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் விங், வாட்டர் ஷெட் விங், இன்ஜினியர்ஸ் விங், அக்கௌண்ட்ஸ் விங், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டொமைனையும் சப்போர்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு விங். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரோல் ஆஃப் பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர், பிடிஓ. இந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்குன்னா டிஎன்பிசியில் இனிமேல் கேட்டாங்கன்னா எப்படி ஆப்ஷன்ஸ் வச்சு கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாடல் ஒன்று, அசஸ் அண்ட் ரீசன் ஒன்று. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸையும் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. பிடிஓ பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின். Consider the following statement about the role and responsibilities or functions of BDO. The BDO supervises and coordinates the implementation of rural development program at the block level. So இங்க block level கரெக்டா கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதுக்கு பதிலாக வந்து தாசில் லெவல், தெஷில் லெவல் இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொடுத்தாங்கன்னா அது ராங். இப்போ பிளாக் லெவல் கொடுத்துருக்குனால ரைட். ரோஸ்லி இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டா இந்த மாதிரி தான் கேட்க முடியும். அதனால இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் கீவேர்டு. இந்த கீவேர்டை வச்சுதான் எலிமினேட் பண்ண முடியும். மற்றதெல்லாம் ஜென்ரலைஸ்ட். பிடிஓ என்ன பண்றாங்களோ கலெக்டரும் அதை தான் பண்ணுவாங்க. கலெக்டர் லார்ஜர் அம்பரல்லா பண்ணுவாங்க, பிடிஓ சின்ன லெவல்ல பண்ணுவாங்க, பிஏஓ ரொம்ப சின்ன லெவல்ல பண்ணுவாங்க. ஸோ பிடிஓ ஆக்ட் அஸ் அன் லைசன் பிட்வீன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் த பஞ்சாயத்து பாடி. அப்படின்னா என்ன, பிரிட்ஜ் பிட்வீன் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அஸ் வெல் அஸ் பஞ்சாயத்து பாடி. பஞ்சாயத்து பாடின்றது விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இங்கே தான் பிடிஓ வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷனும் கரெக்ட். பிடிஓ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை, லேண்டு அஸ் வெல் அஸ் ரெவன்யூ, இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தாலே அதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஆர்டிஓ, கீழே வந்து தாசில்தார், அதுக்கப்புறம் ஆர்ஐ, இவங்களாம் தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஸோ பிடிஓ அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பிளாக் டெவலப்மெண்ட், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் தான் பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர். அதனால தான் இந்த பகுதி அந்த பகுதியும் உங்களுக்கு தனி கிளாஸஸாகவே போடுறது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தால் ராங்கு. 3 வராதுன்னு தெரிஞ்சு நீங்கள் எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்ல, அதாவது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொஷின் தான் ஈஸியாக மார்க் வாங்க முடியும், தப்பே இல்லாமல் வாங்க முடியும். ஏன்னா இதுல எனக்கு 3 வராதுன்னு தெரிஞ்சாலே நான் ஆன்சர்ஸ் போட்டுடலாம். எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. 3 வராதுன்னு தெரிஞ்சாலே எனக்கு ஆன்சர்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் ஃபர்ஸ்ட், இது வந்து அசிஸ்டன்ட் ரீசன் கொஸ்டின். த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்ட் ஆஸ் த கீ கோஆர்டினேட்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அட் த பிளாக் லெவல். இது கரெக்ட் ஆக்சுவலா. ஏன்னா பிளாக் லெவல் அண்ட் யூஸ்வலா இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ரெவன்யூ அப்படின்ற ஒரு ரெவன்யூ ஆர் லேண்டுன்னு கேட்டாங்கன்னா ராங். இது வந்து பிளாக் லெவல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுனால ரைட் ஆக்சுவலா. நெக்ஸ்ட், ரீசன். த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டைரக்ட்லி சூப்பர்வைஸ் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரெவன்யூ கலெக்ஷன். ஸோ இதுதான் இந்த கீ. இங்க டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க, அஸ் வெல் அஸ் ரெவன்யூ கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ராங். டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஒரு கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க, ரெவன்யூ கலெக்ஷனையும் பார்க்க மாட்டாங்க. இது யாருக்கு கரெக்ட்னா டிஆர்ஓ. இது டிஆர்ஓக்கு கரெக்ட் ஆக்சுவலா. அந்த ஸ்டேட்மெண்ட் டிஆர்ஓ கொடுத்தா ரைட்டு, பிடிஓக்கு கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் ராங். இதில் ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா போத் அசஸ் அண்ட் ரீசன் வந்து கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுவே ஆக்சுவலி ராங் ஆக்சுவலா. இது ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. அசஸ் அண்ட் ரீசன் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க, பட் ரீசன் ஆர் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. இதுவும் ராங் ஆக்சுவலா. அசஸ் அண்ட் ஏ இஸ் ட்ரூ, பட் ரீசன் ஆர் இஸ் ஃபால்ஸ். இதுதான் கரெக்ட். இங்க மட்டும்தான் ஆர் ஃபால்ஸ் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. அசஸ்டன் ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஆப்ஷன் வந்து சி. ஆப்ஷன் வந்து சி. சில இதெல்லாம் வந்து பாத்துக்கிறப்ப இந்த அசஸ்டன் ரீசன்ல பாக்குறப்போ ஆரும் ட்ரூவா இருக்கும், சாரி ஏவும் ட்ரூவா இருக்கும், ஆரும் ட்ரூவா இருக்கும். பட் ஆர் வந்து கரெக்டான ரீசனா இருக்காது ஏக்கு. அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க.
Consider the following statement about the role and functions of the VAO. The VAO maintains land records and ensures their timely updating. ஸோ லேண்ட் ரெக்கார்ட், இந்த லேண்டை பற்றி இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் ரெக்கார்டையும் விஓ தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் இன்னொரு லேண்டை வாங்கிட்டாங்கன்னா அதை அப்டேட் பண்ண வேண்டியது அவரோட கடமை. அதை போய் ரிப்போர்ட் பண்ணி அப்டேட் பண்ணுது. அங்கே அப்டேட் ஆனால் தான் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். விஓ பிளேஸ் அ கீ ரோல் இன் த கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ. ஸோ செகண்ட் போஸ்ட்டும் கரெக்ட். மூணாவது வந்து விஓ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே வராது. இது யார் கண்ட்ரோலில் வரும்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கண்ட்ரோலில் வரும். அதை தாண்டி டிஆர்ஓ கண்ட்ரோலில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்ததுனால ஆன்சர் வந்து 3 வந்து ராங். ஆன்சர் வந்து A 1 and 2. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ரீஜன் கொஸ்டின். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஆக்சுவலாக இந்த ரோலை நான் வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் விஓ நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். லேண்ட் ரெவன்யூ இது வந்து யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா விஓ தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட். விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதுக்கு மேலே வந்து ஆர்ஐ இருப்பாங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். இதுக்கு மேலே வந்து தாசில்தார். இதுக்கு மேலே ஆர்டிஓ. இதுவே வந்து இந்த லெவலில் பாருங்களேன். மெயினாக வந்து இப்போ விஓக்கு மேலே பிடிஓ, தென் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டொமைன், இது வந்து ரெவன்யூ டொமைன். ரெவன்யூ லெவல்லையும் விஓ வருவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையும் விஓ வருவாங்க. அதனால தான் இந்த போஸ்ட் வருது. பிடிஓக்கும் இந்த லேண்ட் ரெவன்யூக்கும் சம்மந்தமே கிடையாது. பிடிஓக்கும் லேண்ட் ரெவன்யூக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் விஓ வந்து ரெவன்யூ ஒர்க்கையும் பார்ப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஒர்க்கையும் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட கலெக்டர் ரோல் மாதிரி தான். வில்லேஜில் கலெக்டர் ரோல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது எல்லா ரோலையும் சேர்த்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரிகார்டிங் அசிஸ்டன்ட் ரீஜன் கொஸ்டின். Village administrative officer plays a critical role in maintaining and updating the land records. இது முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இருந்துச்சு, கரெக்ட். VO is primarily responsible for supervising the block level rural development projects. இது வந்து பிளாக் லெவலுக்கு பதிலாக வில்லேஜ் லெவல் போட்டிருந்தா ரைட். பிளாக் லெவல் இருந்தா பிடிஓ, அது ஆன்சர் ராங். ஸோ இதுல கொஸ்டின் வந்து assertion is true, reason is false. Once again C option. ஆன்சர் வந்து C. ரோல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் DRDA based பண்ணிக்கிற question. Consider the following statement about the role and functions of the DRDA. DRDA oversees the planning and implementation of rural development projects. So இது கரெக்ட். ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்றது யார் அப்படின்னா DRDA தான் பார்ப்பாங்க. DRDA act as a functioning agency for rural infrastructure projects. இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட், DRDA directly monitors law and order in the rural area. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. லா அண்ட் ஆர்டர் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் ஆஃப் போலீஸ் கண்ட்ரோல்ல தான் கம்ப்ளீட்டா இருக்கும். ஆக்சுவலா அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இது தனியா ஸ்டேட் கிரைம் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் கீழே வரும், போலீஸ் கண்ட்ரோல் கீழே வரும். இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆன்சர் வந்து 3 ராங்குன்னு தெரிஞ்சாலே ஆன்சர் A 1 and 2. நெக்ஸ்ட், பிடிஓ, விஓஓ, டிஆர்டிஏவோட கம்பைன்டு ரோல். Consider the following statement regarding the coordination between the BDO, VO and DRDA. BDO ensures smooth communication between DRDA and panchayat bodies. ஸோ இந்த ஆப்ஷன் அதான். ஆக்சுவலா முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா டிஆர்டிஏ வந்து எக்ஸசிவா யாரோட சப்போர்ட் வாங்கிப்பாங்கன்னா கீழே பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர், அதே மாதிரி விஓட ரோல்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ பிடிஓ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடி ஃபார் டிஆர்டிஏ. நெக்ஸ்ட், விஓஏ பிரைமர்லி சப்போர்ட்ஸ் டிஆர்டிஏ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். பர்டிகுலரா வந்து இது வந்து இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பிரைமரிலாம் என்னன்னா அவங்களோட முக்கியமான பகுதியே என்ன அப்படின்னா டிஆர்டிஏக்கு சப்போர்ட் பண்றது. ஆக்சுவலா டிஆர்டிஏக்கு இந்த டிஆர்டிஏவோட ஆஃபீஸ்க்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் இருக்காங்க. விஓ வந்து பிரைமரி ரோல் கிடையாது. விஓ சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் பிரைமரி ரோல் கிடையாது. DRDA focus on financial distribution of block level development projects. இது கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் கரெக்ட். செகண்ட் ஒன்று வந்து ராங். ஆக்சுவலா ஆன்சர் வந்து C 1 and 3. அக்கௌண்டபிலிட்டி. ஸோ யாருக்கு அக்கௌண்டபிள், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். Consider the following statement regarding the accountability of BDO, VO and DRDA. BDO is accountable to the district collector. இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா ஹைரார்கியில பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸருக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. VO is accountable to the RDO, district revenue district divisional officer.
முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிஇஓ வந்து 2 டொமைன்லயும் வருவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழேயும் வருவாங்க, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கீழேயும் வருவாங்க. ஸோ அதோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ தான். ஆர்டிஓட்டையும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே அக்கௌண்டபிள் டிஆர்டிஎஸ் அக்கௌண்டபிள் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அட் த நேஷனல் லெவல். இது ரொம்ப முக்கியமான பகுதி. டிஆர்டிஏ வந்து யார் யாருக்கு அக்கௌண்டபிள் அப்படின்னா, டிஆர்டிஏ இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி அக்கௌண்டபிள் டு த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் டூ. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அக்கௌண்டபிள் ஆக்சுவலாக டிஆர்டிஏ, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்றது. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் ரைட்டு. ஆன்சர் வந்து டி 1, 2 and 3. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்க. இதோட உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு இ கவர்னன்ஸ் டாபிக் ஆரம்பிக்கிறேன். அது ஒரு 2 கிளாஸஸ் போகும், இ கவர்னன்ஸ் அண்ட் மொபைல் கவர்னன்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிற டாபிக் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அதில் இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு ஒரு டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே என்னென்னலாம் ஸ்கீம் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். நம்ம பார்க்க போற சிலபஸ்ல இருக்கிறது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் மட்டும்தான். அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கீமை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அந்த ஆங்கிளில் படிச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.